எம் ஈக்குவல் டு எம் அகாடமியோட யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரி. நம்ம இப்போ இன்டகிரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்டகிரேஷனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற சம்ஸை நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அனுப்பிச்சி விடுங்க, அவங்களும் யூஸ்ஃபுல் ஆவாங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மோரோவர் நாங்கள் 35 இயர்ஸ்க்கு மேலே இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுனால MBA அப்படிங்கிறதுக்கு ஆப்ரேஷன் ரிசர்ச் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பேங்கிங் எக்ஸாம் எல்லா குவான்டிடேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான கோச்சிங்கும் கொடுத்துட்ருக்குறோம். 9th-லேருந்து 12th வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்டென்சிவாக கோச்சிங் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னாலும் சரி, ஆன்லைன் கிளாஸஸ் போகும். நீங்கள் அந்த நம்பரில் கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க. ட்ரையல் கிளாஸ் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்குவோம். இப்போ அந்த போர்டில் இருக்க இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம போவோம். இது ஒரு ஸ்பெஷல் டைப்பில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம இன்டகிரேஷனில் நம்ம பை எக்ஸ்பீரியன்ஸ்லேயே தான் நம்ம போட முடியும். நிறைய போட இதுக்கான ஐடியாலாம் நமக்கு கிடைக்கும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னு பாருங்கள். put x is equal to dx by x into root of ax minus x square அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இது சப்ஸ்டியூஷன் வைக்கணும். எப்படின்னா put x is equal to a by t. அது ஏன் a by t அப்படின்னு வைக்கிறோம் அப்படின்னா, இங்கேயும் x இருக்குது, இங்கே எனக்கு x ஸ்கொயர் இருக்குது. ஸோ இங்கே x, அப்போ a by tனா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏல இருக்கணும். அது a வரணும் எக்ஸுக்கு பதிலாக. அதனால் அப்போ தான் நம்ம ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது எனக்கு இந்த இடத்துல ஸ்கொயர் வரும், இங்கேயும் ஸ்கொயர் வரும். ரூட்லேருந்து எடுக்கும்போது எலிமினேஷன் ஆகும். அதுக்காக வைக்கிறேன். dx by dt a கான்ஸ்டன்ட், 1 by t க்கு டிஃபரன்ஷியேஷன் -1 by t ஸ்கொயர். அப்போ dx அப்படிங்கிறதுக்கு பதிலாக மட்டும் என்ன எடுத்துக்கலாம்? நான் -a by t ஸ்கொயர் இன்ட்டு dt அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த இன்டகிரேஷன் எப்படி மாறுதுன்னு பாருங்க. dx அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன இருக்கணும்? -a by t ஸ்கொயர் இன்ட்டு dt. நான் மைனஸை வெளியே எடுத்துக்கிறேன், ஏவையும் வெளியே எடுத்துக்கிறேன். dt by t ஸ்கொயர் வந்துடணும். ஸோ dxக்கு பதிலாக முதல்ல எழுதிட்டேன், -a by t ஸ்கொயர் இன்ட்டு dt. அடுத்தது x என்னன்னு வச்சிருக்கோம்? நம்ம a by t ன்னு வச்சிருக்கோம். x-க்கு பதிலாக a by t. அடுத்து ரூட் ஆஃப் a, x-க்கு பதிலாக a by t மைனஸ் x ஸ்கொயருக்கு பதிலாக a ஸ்கொயர் by t ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணும்போது இல்லையா? அடுத்தது இப்போ இந்த டீக்கு இந்த t ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் இன்டகிரல் dt டிவைடட் பை, கேன்சல் பண்ணப்போ மீதி இருக்கிறது t. ரூட்டில் என்ன இருக்கு? a ஸ்கொயர் பை t மைனஸ் a ஸ்கொயர் பை t ஸ்கொயர் இருக்கு. மைனஸ் இன்டகிரல் dt பை t இன்ட்டு ரூட் ஆஃப், இங்கே எல்சிஎம்மா t ஸ்கொயர் எடுக்கிறேன். அப்போ a ஸ்கொயர் t மைனஸ் a ஸ்கொயர் கிடைக்கும். மைனஸ் இன்டகிரல் dt பை t. இப்போ இந்த ரூட்டுக்குள்ள ரெண்டு டேர்ம்ல இருந்து காமனா என்ன எடுக்கலாம்? நான் a ஸ்கொயர் எடுக்கலாம். a ஸ்கொயரை ரூட்டுக்குள்ளேயே தான் எடுக்கிறேன். ஸோ t -1 டிவைடட் பை t ஸ்கொயர். இதெல்லாம் ரூட்லேயே அப்படியே இருக்கும். அடுத்த ஸ்டெப் பாருங்க. மைனஸ் இன்டகிரல் dt டிவைடட் பை t. a ஸ்கொயரை ரூட் அவுட் வெளியே எடுத்தா a, t ஸ்கொயரை வெளியே எடுத்தா t. மீதி 2 t -1 ரூட்ல இருக்கும், அது ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸோ t -1. இந்த டீயும் இந்த டீயும் கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷனாக வந்துடும் எனக்கு இன்டகிரேஷனுக்கு. -1 by a இன்டகிரல் dt டிவைடட் பை t -1 டு த பவர் 1/2 வந்துடும். பவரில் ரூட் இருந்துச்சுன்னா பவரில் 1/2 வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் -1 by a இன்டகிரல் t -1 டு த பவர் -1/2 இன்ட்டு dt -1 by a x power n ஃபார்முலா. அப்போ
டி மைனஸ் ஒன்னை டீன்னு நினச்சிக்கணும். இப்போ மைனஸ் 1/2 ப்ளஸ் ஒன்னா 1/2 ப்ளஸ் சி. இந்த 2 மேலே போயிடும். மைனஸ் 1/a இன்ட்டு 2 டி மைனஸ் 1 அதை ரூட்டுன்னு எழுதிக்கலாம் இல்லையா, ப்ளஸ் சி. தட் இஸ் மைனஸ் 2/a ரூட் ஆஃப் x is equal to a by t அப்படின்னா t is equal to a by x. t அங்கே போயிட்டு x டினாமினேட்டருக்கு வந்துடும். அப்போ a by x மைனஸ் 1 ப்ளஸ் சி இப்படியும் விடலாம், அல்லது இதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதும் பண்ணலாம். ஸோ மைனஸ் 2/a இன்ட்டு ரூட் ஆஃப் எல்சிஎம்மாக எக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா a மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிறது இந்த ப்ராப்ளத்தினுடைய ஆன்சர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இன்டகிரேஷனாக இருக்கும். ஸோ இப்படி வச்சா நமக்கு அந்த இன்டகிரேஷன் ஈஸியாக பண்ணணும் அப்படிங்கிறது எப்படின்னா பை எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு இன்டகிரேஷன் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.